ஏசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பிடிச்சு அப்படினாரு. கிட்டத்தட்ட 32,000 பேர் சாப்பிட்டான். அப்ப அவர் கை பிசினித்தனம் இல்லாத கை. அப்ப நம்ம கை வைக்கிற இடத்துல பிசினித்தனம் இல்லாம அள்ளி அள்ளி கொடுக்கிற கைதான் நீதிமான். நான் நிறைய பேரை பார்ப்பேன். இவன் எப்படி இருக்கான், இவன் இருதயம் எப்படி இருக்கு. சில கடைக்கு சாப்பிட கூட்டு போவான். ஐயா சொல்லுவேன், இந்த கடைக்கு வேண்டாயா. கடை பெருசா இருக்கும், ஆனா மனசு இருக்காது. என்னவா இருக்கும்? ஆனா அதே எய்தாப்புல ஒரு கடைக்கு கூட்டு போவேன். கடை சிறுசா இருந்தாலும் சாம்பார் வாட்டி முன்னாடி கொண்டு வச்சிருவான், சட்னி வாடிய முன்னாடி கொண்டு வச்சிருவான். ஆமா, அது என்ன, இவங்க சாம்பார் சாப்பிடுறாங்க, குருமா சாப்பிடுறாங்க, எங்களுக்கு அது. நாங்க புரோட்டா சாப்பிடுறோம்னா எங்களுக்கு சால்னா கொண்டு அப்படியே வச்சிருவான். என்னன்னாலும் எடுத்துக்கோங்க சார். அல்லேலூயா. ஏன் அப்படி? நீதிமான் பிசினித்தனம் இல்லாத இருக்கிறதுனால நம்ம கிட்ட பிசினித்தனம் இல்லாதவன் இருப்பான். ஆனா சிலவன் கடையில வேலை பார்க்கறவங்க பிசினித்தனம் இருப்பான். அது நல்ல பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி கடையில போய் சாப்பிடாது. ஆமாம், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கூட 10 ரூபா கொடுத்தாலும் நல்ல நிறைவா இருக்கிற இடத்துல ஏன் அப்படின்னா உணவை பிசினித்தனம் பண்ணாத. அல்லேலூயா. ஏன் நம்ம கூட்டத்தில் சில நேரம் நாங்கள் கடைசியாக எல்லாரும் ஸ்டாஃபெல்லாம் உட்கார வச்சு பரிமாறோம்னா அள்ளி கொடுத்து அவங்க நிறைவு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் மனுஷ வாயில வருமா, போதுங்கிறது. அண்ணன் மட்டும்தான் போதும். அல்லேலூயா. அதுலயும் பிசினித்தனம் பண்ணாத. ஆமென், ஆமென். நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஆமென். யோசேப்பு நீதிமானா இருந்தும் அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தான். மத்தேயு 1:19 சொல்லுது யோசேப்பை குறித்து. நீதிமான் எப்படி இருக்கானா? அவனை அவமானப்படுத்த மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காட்டி கொடுக்க மாட்டான். யோசேப்பு நீதிமானா இருந்தானா? நீதிமானா இருந்தது மாத்திரம் இல்லையா, அவன் எப்படி இருந்தானா? அண்ணன் தம்பிய அவமானப்படுத்தல. அவமானப்படுத்தாததான் யாரு? நீதிமான். அல்லேலூயா. வாசிங்க, அதுல பாருங்க என்ன. யோசேப்பு நீதிமானா இருந்தும் அவனை அவமானப்படுத்த இல்லாமல் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எந்த யோசேப்பை சொல்லுது? மரியாத அவமானப்படுத்த அவன் மனதில்லாமல் இருந்தான். அல்லேலூயா. இது மரியாளுடைய கணவன், இயேசுடைய தகப்பன் ஒரு நீதிமானா இருந்தபடினால மரியாள அவமானப்படுத்தல. ஏன்னா ஒரு நீதிமான் ஒரு நீதிமான அவமானப்படுத்த மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பை குறித்து. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு இல்ல, புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம நீதிமானா இருக்கிறனால, நம்முடைய பாதை ராஜபாதையா இருக்கிறதுனால யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. ஆமென். கண்டிக்கலாம், அவங்கள திட்டலாம், அவங்களை திருந்துறதுக்காக நம்ம பேசலாம். ஆனா அவமானப்படுத்துறது, அவங்களை நிந்தப்படுத்துறது நல்ல பழக்கம் இல்லை. அல்லேலூயா. நீதிமான் தலையில கொட்டி ஏசுவான். அது எதுக்காக ஏசுறான்? ஏன் சொல்றான்? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏசுறான். ஆமென். ஓபன் பண்ணுங்க. ஆமென். நல்லவர் ஆண்டவர். ஆமென். பாருங்க, நீதிமான் அவன் யோசேப்பு நீதிமானா இருந்து மரியாள் அவமானப்படுத்த அவன் என்ன இல்லாம இருந்தானா? மனதில்லை. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? மனது இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தவங்களை அவமானப்படுத்த நாம விரும்பக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, நீதிமான்கள் பூமியை சுகந்தரித்துக் கொண்டு அதிலே வாசமாயிருப்பார்கள். சங்கீதம் 37:29 சொல்லுது நீதிமான்கள் பூமியை சுகந்தரித்துக் கொண்டு அதிலே வாசமாயிருப்பாங்க. நல்ல கையை தட்டி, நீதிமானாகிய நாங்கள் பூமியை சுகந்தரித்துக் கொண்டு அதிலே வாசமாயிருப்போம். ஒன்ன துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் காலி பண்ணணும்னு நினைச்சாம்னா, சத்தியமா சொல்றேன், இந்த வசனம் நீ